ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு another வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங்கை எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றதை பற்றி தான். காலையில் எழுந்துச்சு எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்ச்சஸ் எப்படி எடுக்கிறதுன்றது போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ மீலை வந்து எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் வந்துட்டு காஃபி எடுத்துருக்கேன், ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு. இப்போ வந்துட்டு இதுதான் வெயிங் ஸ்கேலு. இந்த வெயிங் ஸ்கேலில் வந்துட்டு இந்த டம்ளர் வச்சிங்கன்னு வைங்களேன், 0 காட்டும். ஓகேங்களா? இப்போது இந்த காஃபி நான் இதில் ஊற்றுறேன். இந்த ஒரு டம்ளர் காஃபி வந்து 200 ml வருது. ஓகேங்களா? 200 கிராம தான் 200 mlன்னு சொல்கிறேன். இப்போ இந்த 200 ml எடுத்து உரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 0 பண்ணிக்கோங்க. 0 பண்ணிவிட்டு அடுத்து இந்த பிஸ்கெட் பேக்கெட்டு. இந்த பிஸ்கெட் பேக்கெட்டு மொத்தமாக வந்து 30 கிராம் வருது. இப்போது மொத்தமாக வந்து இந்த 200 + 30 230 கிராம்ஸ் வந்து மொத்தமாக இந்த டீ ப்ளஸ் பிஸ்கெட்டு இதை வந்து வெயிங் பண்ணியாச்சா. இப்போ இதை வந்துட்டு உங்கள் டைரியில் நோட் பண்ணி வைக்கணும். மண்டே மார்னிங் நான் என்ன சாப்பிட்டேன்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இதுவில் இப்போது கிராம் கணக்கில் எடுத்தாச்சா, கிராம் கணக்கில் வந்து அதை நோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது சில பேருக்கு வந்துட்டு டெய்லியுமே வந்து வெயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்குன்ட்டு ஒரு தனி டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்குன்னு தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் கிராம் போட்டு மெஷர் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த வாட்டிலேருந்து அந்த பாக்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா 30 கிராம்ஸ் வந்து 200 கிராம் வருது, 250 கிராம் வருது அப்படின்றது நீங்களே அசீவ் பண்ணிக்கலாம். டெய்லியும் வந்து வெயிங் செக் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஓகேங்களா? என்னோட டெய்லி ரொட்டீன் படி இப்போ வந்து 7:40 ஆகுது. நான் வந்து காலையில் சொன்னல அந்த சத்துமாவு கஞ்சின்னு சொல்கிறது, அது இந்த 2 டம்ளரில் இருக்குது. இப்போ இது இந்த 2 டம்ளரில் இது எவ்வளோ கிராம் வருதுன்றதை செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இந்த பவுல் வந்து இதில் வச்சுருங்க. பவுல் வச்சதுக்கப்புறமா 0 வந்துடும். அதுக்கப்புறமா இந்த 2 டம்ளர் ஊற்றுனதுக்கப்புறமா 520 கிராம் காட்டுது. இந்த 520 கிராம் வந்துட்டு குடிச்சிட்டு நான் ஜிம்முக்கு போயிடுவேன். இதுதான் என்னோட ப்ரீ ஒர்க் அவுட். இப்போ டைம் வந்து 8:35 ஆகுது. ஜிம்முக்கு ரீச் பண்ணிட்டேன். என்ன ஒர்க் அவுட் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசெப்ஸ் தான். மிக்சிங் ஒர்க் அவுட் தான் போட போகிறேன். ஏன்னா 2 மாதம் வந்து ஒர்க் அவுட் போடாமல் கேப் விட்டுட்டேன். எதனால் அந்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்டென்ட்டில் வந்துட்டு ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறமா என் பாடி போஸ்டரை காட்டும் போது இவன் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறான், இவன் சீட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸ்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுனால 2 மாதம் கேப் விட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது தான் இந்த இதோட நோக்கம். இப்போ வந்துட்டு வித்தவுட் பம்பில் என் பாடி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கப்புறம் ஆஃப்டர் பம்ப் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இவன் த்ரூவாக தான் பண்ணுறான் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வித்தவுட் பம்பில் என்னோட பாடி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக்கான ஸ்ட்ரெச்சஸை முடிச்சுட்டு ஒரு 2 செட்ஸ் புஷ்அப் போட்டேன். ஈச் செட்டுக்கும் நடுவில் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா செஸ்ட்டுக்கு பெக் ஃப்ளைஸில் 4 பிளேட் வச்சு 2 செட்ஸ் போட்டேன். 15 கவுண்ட் போச்சு. பெக் ஃப்ளைஸை முடிச்சதுக்கப்புறமா இன்க்ளைனில் டம்பிள் ப்ரெஸ் போட்டேன். 15 kg வச்சு 2 செட்ஸுமே வந்து 15 reps போட்டேன். செஸ்ட்டுக்கு 2 வேரியேஷன் முடிச்சதுக்கப்புறமா ஷோல்டரில் டம்பிள் சைட் ரைஸ் போட்டேன். 5 kg, அதுக்கப்புறம் 7.5 kgல 2 செட்ஸ் 15 reps போச்சு. அதுக்கப்புறமா ரியர் டெல்ட் ஃப்ளைஸ் இன் பெக் மிஷினில் போட்டேன். 2 பிளேட் வச்சு என்னோட ஃபர்ஸ்ட் செட்டை முடிச்சேன். அதுக்கப்புறமா 3 பிளேட் ஆட் பண்ணி செகண்ட் செட்டும் 15 கவுண்ட் போட்டு முடிச்சேன். ஷோல்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா ட்ரைசெப்ஸ் புஷ் டவுன் வந்து பார் அட்டாச் பண்ணி போட்டேன். அதில் ஒரு 7 பிளேட் வச்சு 15 கவுண்ட் ஃபர்ஸ்ட் செட் போட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் செட்டுமே வந்து 15 கவுண்ட் போட்டு முடிச்சிட்டேன். ட்ரைசெப்ஸ் புஷ் டவுனுக்கு அப்புறமா மிஷின் டிப்ஸ் போட்டேன். மிஷின் டிப்ஸில் வந்து 15 kgல வந்து ஃபர்ஸ்ட் செட் போட்டு 15 reps முடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 kg எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி என்னோட செகண்ட் செட்டை போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் ஒர்க் அவுட்டோடைய ஆஃப்டர் பம்ப். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஜிம்மு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 10:30 ஆகுது. இப்போ என்னோட பெரிய மீலே இதுதான். இன்னைக்கு வந்து தோசை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இந்த தோசை வந்து ஒரு 7 நம்பர் இருக்கு. இந்த 7 நம்பர் வந்து என்ன குவான்டிட்டியில் வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். தோசை வந்து 470 கிராம் இருக்கு. சைட் டிஷ் வந்துட்டு முட்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அது எனக்கு சரியா சொல்றதில்ல, எங்கள் வீட்டில் செய்கிறது. இப்போ இது என்ன குவான்டிட்டியில் இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக 150 கிராம் இருக்குது. இப்போது இதுதான் என்னோட பெரிய மீல். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறமா ஒரு 11 o'clock மேலே தூங்க ஆரம்பிப்பேன். அதோட சாயங்காலம் 4:30 மணிக்கு பார்க்கலாம். இப்போ டைமு ஈவினிங் வந்து 4:30 ஆகுது. இப்போ என்னோட 3rd மீல் இது. இந்த 3rd மீலில் இந்த பவுல் ஃபுல்லாக ரைஸ் இருக்குது. இது இந்த கப்பு ஃபுல்லாக சாம்பார் இருக்குது. இந்த சின்ன தட்டு இருக்குல்ல, இதில் வந்து உருளைக்கிழங்கு தூக்கு இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து எவ்வளோ குவான்டிட்டி வருது அப்படின்னு தனித்தனியாக பார்ப்போம். இப்போது இந்த ரைஸ் வந்து இந்த பவுலில் இந்த ரைஸ் வந்து
300 கிராம் பிடிக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பவுல் வச்சாச்சு. இந்த பவுல் வச்சுட்டு 0 வச்சு இதில் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். சாம்பார் வந்து 140 கிராம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சின்ன இது வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு தொக்கு வந்து 30 கிராம் வருது. இப்போது இதுக்கப்புறமா வந்து ஜிம்மில் வந்து ஸ்நாக் ஒன்று எடுப்பேன். அந்த ஸ்நாக் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்பயே வந்து மெஷர் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா வந்து ஜிம்மில் போனால் அந்த இடத்துல நிறைய க்ரௌடாக இருக்கும், அதனால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ இங்கேயே வந்துட்டு அது என்னென்ன இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டேயில் உங்கள் மீலை எப்படி வந்து வெயிங் ஸ்கேலில் கேல்குலேட் பண்ணணுன்றது தெளிவான டீட்டெயிலாக இருக்குது.